பெய்ரூட் விமான நிலையம் அருகே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. லெபனான் தலைநகர் பெய்ரூட் விமான நிலையம் அருகே வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் பெய்ரூட் விமான நிலையம் அருகே இருந்த கட்டடங்கள் இடிந்து நொறுங்கின. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். நம்மளால காட்சிகளை பார்க்க முடியுது. பின்னாடி அந்த விமானம் அந்த ரன்வேல போயிட்டு இருக்கும் போதே அந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. என்ன விவரம்? கார்த்திகா, இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவிற்கும் இடையே இரண்டாவது கட்ட தரைவழி தாக்குதல் தொடங்கி இருக்கிறது. அமெரிக்க தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருந்த நிலையில கடந்த ஒரு வார காலமாக லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடைபெறாமல் இருந்த நிலையில நேற்று முன்தினத்தில் தொடங்கிய தாக்குதல் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில்தான் பெய்ரூட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் மற்றும் வணிக வளாகங்களை குறிவைத்து தற்போது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது. வான்வழியாக தாக்குதல் நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக பெய்ரூட் நகரத்தை சுற்றியுள்ள அந்த முக்கிய பகுதிகளில் ஒரு பதற்றமான ஒரு சூழல் நிலவுகிறது. இஸ்ரேல் ராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர்கள் மற்றும் அவர்களுடைய போர் விமானங்கள் மேலே பறப்பதாக அல் ஜசீரா நிறுவனம் வெளியிட்டுள்ள இந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை இந்த விபத்து காரணமாக தற்போது ஏற்பட்டுள்ள இந்த வெடி விபத்து காரணமாக எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விவரம் வெளிவரவில்லை. இருந்தாலும் பெய்ரூட் விமான நிலையம் அருகே இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தியிருப்பதன் காரணமாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளிநாட்டை சேர்ந்த பலரும் அருகில் இருந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. தொடர்ச்சியாக இஸ்ரேல் ராணுவம் லெபனான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என உறுதியளிச்சிருக்கிறாங்க. 188வது பெட்டாலியன் குரூப் தரைவழி தாக்குதலையும் தெற்கு லெபனானில் தொடங்கி இருக்கிற நிலையில வான்வழி தாக்குதல லெபனானின் தலைநகரான பெய்ரூட்டினுடைய விமான நிலையத்தில் அருகேவே நடத்தி இருப்பது பெரும் அளவிற்கு இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்துல மீண்டும் ஒரு பதற்றமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது. கார்த்திகா, பாலவெற்றிவேல், நீங்க சொன்னது போலவே லெபனானுடைய தலைநகர் பெய்ரூட்ல அதுவும் விமான நிலையம் பக்கத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும்? அடுத்து ஹெஸ்புல்லாவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? ஹிஸ்புல்லாவினுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரை ஈரானினுடைய முழு ஆதரவும் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு இருக்கிறது. ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நேரடி தாக்குதல் ஒருமுறை நடந்து முடிந்திருக்கிறது. ஈரான் மீண்டும் இஸ்ரேல் மீது நேரடியாக தாக்குதல் நடத்துவதற்கு பதிலாக ஹிஸ்புல்லா மற்றும் ஹவுதி அமைப்பினருடைய உதவியோடு தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது. இஸ்ரேல் ராணுவத்தினுடைய குறிப்பாக வடக்கு பகுதிகளில் உள்ள அனைத்து கட்டுப்பாடுகளையும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் அவர்களுடைய நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்திட்டு வராங்க. அதே மாதிரி தெற்கு புறத்துல ஹவுதி அமைப்பினரும் தாக்குதல் நடத்திட்டு வராங்க. ஹமாஸ் அமைப்பினரை பொறுத்தவரை பலவீனம் அடைந்து இருக்கிறார்கள். அவர்களுடைய அனைத்து கமாண்டர் தளபதிகள் அனைவருமே மரணம் அடைஞ்சிருக்கிற நிலையிலையும் கத்தார் நாட்டில ஹமாஸ் அமைப்பினருக்கு சொந்தமான அந்த தூதரகமும் முழுமையாக காலி செய்யப்பட்டிருக்கிறதாக கூறப்பட்டிருக்கிற நிலையில ஹிஸ்புல்லா மற்றும் ஹவுதி அமைப்பினர் மூலமாக ஈரான் தற்போது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருவதாக மேற்கு நாடுகள் தெரிவிக்கிறது. தற்போது புதிதாக பொறுப்பேற்க உள்ள அதிபர் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் குறிப்பாக இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவிற்கும் இஸ்ரேலுக்கும் யஹூதிக்கும் இடையே ஏற்படக்கூடிய இந்த சிக்கல்களை தீர்க்கும் என வல்லுநர்களும் தெரிவிக்கிறார்கள். கார்த்திகா, தெற்கு பெய்ரூட் பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் ஹெஸ்புல்லா நிலைகளை குறிவைத்து கடும் தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில் விமான நிலையம் அருகிலேயே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலவெற்றிவேல்.